1999 ஜூலை 23ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு தங்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடின மக்களை அரசாங்கம் படுகொலை செய்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இந்த போராட்டத்தின் வழியாக தான் மாஞ்சோலை அப்படின்ற ஒரு எஸ்டேட் இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு தெரிய வந்தது. அவர்களுடைய போராட்டத்தை பத்தியும் தெரிய வந்தது. 1998ஆம் ஆண்டு இந்த மாஞ்சோலையில் இருக்கிற மக்களினுடைய ஒரு நாள் கூலி எவ்வளவு கேட்டீங்கன்னா 33 ரூபாய். தினக்கூலி எல்லாமே சேர்த்து 53 ரூபாய் தான் அவர்களுடைய ஒரு நாள் கூலியாக இருக்கு. அப்பொழுது தென்காசி நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அங்க வாக்கு சேகரிக்க வந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய பார்வைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. எங்களுக்கு ஊதிய உயர்வு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய தலைமையில மக்கள் அடுத்தடுத்த போராட்டத்திற்கு ரெடி ஆகுறாங்க. முதல்ல 1998 ஆகஸ்ட் மாசம்ல முதல்ல அவங்க வேலை நாங்க புறக்கணிப்பு செய்யறோம்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த மாதம் அவருடைய எஸ்டேட் நுழைவாயில மூடி போராட்டம் பண்றாங்க. எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்ங்க, எங்களுடைய ஒரு நாள் ஊதியத்தை 100 ரூபாய் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம் இந்த போராடின மக்கள் எல்லாத்தையுமே, அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாத்தையுமே போலீஸ் தடியடி வைத்து கலைக்கிறாங்க. அங்க இருக்கிற 76 தொழிலாளர்களை கைது பண்ணி திருச்சியில இருக்கிற சிறைக்கு அனுப்புறாங்க. அந்த மக்களுக்கான ரேஷன் பொருட்கள், போக்குவரத்து இது எல்லாத்தையுமே கட் பண்றாங்க. அப்பயுமே மக்கள் வைராக்கியமா போராடுறாங்க. அதுக்கு பின்னாடி திருப்பி 6 மாசம் கழிச்சு அவங்க பணிக்கு போயிடுறாங்க. ஆனாலும் பணிக்கு போனாலும் கூட இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்ச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர்களுக்கான ஊதிய உயர்வு எதுவுமே தரல. இவர்கள் கொத்தடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. 12 மணி நேரம், காலையில 7 மணிக்கு போனா இரவு 7 மணிக்கு திரும்பி வர்றதும் நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப 1999 முதல் முறையா என்ன பண்றாங்க அப்படின்னா தென்காசி கலெக்டருடைய வீட்டை முற்றுகையிட போறாங்க. அப்படி முற்றுகையிட்டதுல 633 பேர், இதுல 198 பெண்களும் அடக்கமா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த சிறைக்கு அனுப்பிச்சவர்கள் எல்லாத்தையும் விடுவிக்க கோரி மக்கள் மனு கொடுக்கறாங்க. அப்பொழுதுதான் இந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் இந்த மாதிரி நிறைய போராளிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாமே இந்த மக்களினுடைய பக்கத்துல இந்த போராட்டத்திற்கு உறுதியா நிக்கிறாங்க. அப்போ 1999 ஜூன் 8 என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு 33 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு தினக்கூலியாக 150 ரூபாய் நீங்க சம்பளம் தரணும். ஏற்கனவே கைது பண்ணி வச்சிருக்கீங்களே இந்த 653 பேரை, அவங்கள விடுவிக்கணும். எங்களை குத்தடிமை மாதிரி நடத்தக்கூடாது. 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அடிப்படை கூலிக்கு மேல நாங்க வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கூடுதலாக நீங்க 5 ரூபாய் தரணும். இந்த மாதிரி ஒரு 33 கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்துவதற்காக எல்லாத்தையும் தயார் செய்யறாங்க. அப்ப அங்க இருக்கிற கலெக்டருடைய ஆட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்க போய் தங்களுடைய கோரிக்கையை கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் இந்த சுவரொட்டிகள் எல்லாத்தையுமே ஒட்டி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஜூலை 23ஆம் தேதி 1999ஆம் ஆண்டுல போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி எல்லாருமே, அரசியல் கட்சி தலைவர்கள், இப்படின்னு எல்லா மக்களுமே கூடி ஒரு இடத்துல ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்ப ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறதற்கு 50 மீட்டருக்கு முன்னாடியே இந்த மக்களை தடுத்து நிறுத்துறாங்க போலீஸ்காரவங்க. எப்படியாவது எங்களுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றணும், இந்த மனுக்கள் எல்லாத்தையுமே படிங்கன்னு சொல்லி கொடுக்க போன மக்களை நிறுத்திட்டாங்க. தாங்க வேற வழியா போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ண மக்கள் கூட்டத்துல
கூட்டத்துல ஒரு அடிதடியை வந்து போலீஸ் வந்து நிகழ்த்துறாங்க. போலீஸ் எதுக்காக அடிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியாம மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடுன பல பேத்துல பாத்தீங்கன்னா சிலர் வந்து பக்கத்துல இருக்கிற தாமிரபரணி ஆற்றுக்குள்ள வந்து இறங்கிடுறாங்க. அப்படி இறங்கின மக்களை கூட போலீஸ் வந்து அடிக்கிறாங்க. நீ போராடுவியா, கொடி பிடிப்பியான்னு போராடுறாங்க. நிறைய பெண்களுடைய புடவைகள் எல்லாத்தையுமே வந்து இழுத்து கீழே அடிக்கிறாங்க. அப்படி இறங்கி ஓடுனதுல 17 பேர் வந்து தண்ணிக்குள்ள இறங்கி சாகுறாங்க. இருமுறை வந்து இந்த கூட்டத்தை நோக்கி வந்து துப்பாக்கி சூடு அரசு போலீஸ்காரங்க வந்து நடத்தினதன் மூலமாகத்தான் இவங்க எல்லாருமே இறங்கி ஓடி இருக்காங்க. அப்படி இறந்து போனதுல 2 பெண்களும் 1.5 வயது சிறுவன் விக்னேஷும் வந்து அடக்கம். அப்படி அந்த 17 பேருடைய சாவை நிகழ்த்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக அரசு தான். இதை எல்லாத்தையுமே நிகழ்த்தி முடிச்சதற்கு அப்புறமாக இது என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு அலசி ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன் தலைமையில ஒரு நபர் குழு வந்து ஒரு கமிட்டி வந்து போட்டாங்க. அந்த கமிட்டியில வந்து அவங்க இறுதியாக சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ்காரர்கள் மேல வந்து இந்த மக்கள் வந்து போலீஸ்காரர்களை வந்து தாக்கியதனால தான் வந்து போலீஸ்காரர்கள் வந்து திருப்பி தாக்குனாங்க. அதுபோக இந்த 17 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்க வந்து போலீஸினுடைய துன்புறுத்தல்னாலலாம் இறக்கல, தண்ணிக்குள்ள மூழ்கி அவங்க மூச்சு விட முடியாம தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி வந்து நீதிபதி தலைமையிலான கமிட்டி வந்து சொல்லிச்சு. அதுபோக 5 நாட்கள் கழிச்சுதான் இந்த சிறையில் இருக்கவர்கள் எல்லாத்தையுமே விடுவிச்சாங்க. அவர்களுடைய ஊதியமும் வந்து உயர்த்தப்பட்டுச்சு. ஆனா இந்த மக்களினுடைய இந்த இறந்து போனாங்கல்ல அந்த மக்களுக்கான இறுதி சடங்கு கூட வந்து அவர்களுடைய குடும்பத்தார வந்து செய்ய விடல. போலீஸ் தலைமையில அரசே வந்து உயிரிழந்தவங்க எல்லாத்தையுமே வச்சு எரிச்சாங்க. அந்த கொடூரத்தை இன்னமும் வந்து அந்த மக்கள் வந்து மறக்கல. நெஞ்சில எப்போதுமே ஆறாத வடுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு இன்னைக்கும் கூட ஜூலை 23ஆம் தேதி ஒரு கருப்பு தினம். அங்க இறந்து போன அந்த 17 பேர்த்துக்கும் தாமிரபரணி நதிக்கரையில அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் அமைக்கணுங்கிற கோரிக்கையை வருடம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த கோரிக்கை இன்னும் கோரிக்கையாக தான் இருக்கு. அது வந்து நிறைவேற்றப்படலை. இப்படி ஒரு கருப்பு பக்கம் மாஞ்சோலை மக்களினுடைய வாழ்வில் அவர்கள் மறக்க முடியாத அளவுக்கு வந்து புதஞ்சிருக்கிறதாக வந்து இன்னைக்கும் வந்து மக்கள் சொல்வதை வந்து செய்திகளில் வழியாக பார்க்க முடியுது. அப்படி இருக்கிற மக்களை தான் இன்னைக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 2028 தான் எங்களுடைய குத்தகை முடியுது. ஆனாலும் வந்து 2024 வந்து இதுக்கு மேலே எங்களால் வந்து இந்த எஸ்டேட்டை வந்து எடுத்து நடத்த முடியாது, அதனால நீங்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அதே கோரிக்கை தான் மக்கள் சொல்றாங்க. எங்களுடைய மறுவாழ்வுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேக்குறாங்க. பல கோரிக்கைகளை வந்து அவங்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வேலை தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அரசை வந்து ஏற்று நடத்தணும், இந்த தேயிலை தோட்டத்தை அரசு வந்து ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற விஷயத்த வந்து அரசு சொல்லியிருக்கு. அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து மாற்ற போறோம் அப்படின்னு வந்து நேற்று சட்டசபையில அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால டூரிஸ்ட் பிளேஸாகத்தான் மாற்றுவாங்க. இனி அதுவும் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய 700 மக்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏன்னா அந்த மக்களுக்கு வேற வேலை தெரியாது. 50 வயது 58 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வேலைக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை போய் கத்துக்கணும்னா அவங்களுக்கு என்ன வேலை தெரியும்? தேயிலை பறிக்கிறது தவிர வாழ்க்கையில வேற எந்த வேலையுமே செஞ்சது இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அந்த தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் ஊதியமேங்கிறது வந்து 2 லட்சம் தான். அவங்களுடைய அந்த ஊதிய பலன்கள் இருக்கு இல்லையா, இறுதியில வாங்கக்கூடிய அதுவே 2 லட்சமாக தான் இருக்கு. 2 லட்சத்தை வச்சு 1 சென்ட் நிலம் கூட இன்னைக்கு வந்து அவங்க கீழே இருக்க பகுதிகளில் வந்து வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே வந்து மாஞ்சோலையினுடைய அட்ரஸ்ல தான் இருக்கும். அதை தாண்டி அவங்க கீழே வந்தா எப்படி மாற்றி வாழ்க்கை ஆதாரத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்ற வரைக்கும் அவர்களை மறுகுடியமர்த்த கூடாது அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அங்கிருந்து நிறைய பேர் கண்ணீரோட வெளியே போக முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி இப்ப இயங்குறது இல்லை, அது பூட்டு போட்டு தான் இருக்கு. இதற்கு அரசு என்ன செய்ய போகுது, இனி நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நம்மளும் காத்திருந்து பார்க்கலாம்.